இன்னைக்கு நம்ம கம்மம் கூழ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? முதல் நாள் ஊற வச்ச பழைய சாதம் 1 கப். அதே மாதிரி கிண்டி அடுத்த அன்னைக்கு நைட் தண்ணியில் போட்ட கம்மஞ்சோறு 1 கப். தயிர் 2 டீஸ்பூன். பச்சை மிளகாய் தொட்டுக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம் தொட்டுக்கிறதுக்கு, மோர் மிளகாய் தொட்டுக்கிறதுக்கு, ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு. இதோட நீங்கள் வேற சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா வடகம் துவையல் அரைச்சி வச்சுக்கலாம். ஏதாவது துவையல் அரைச்சி கொஞ்சம் காரமாக தொட்டுக்கலாம். நம்ம கம்மஞ்சோறு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம பாட்டி காலத்தில் வெறும் கம்மஞ்சோறு ராகி களி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அந்த சாப்பாடெல்லாம் விட்டுட்டோம். நம்ம இப்போ கம்மஞ்சோறு முதல் நாள் கிண்டி அன்னைக்கு நைட் தண்ணியில் போட்டு வச்சிருவாங்க. அதை அடுத்த நாள் காலையில் கரைச்சி குடிப்பாங்க. இப்போ அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு கம்மஞ்சோறு போட்டுக்கலாம். அடுத்தது பழைய சாதம் போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஃபஸ்ட் இது போட்டுட்டு அதை நம்ம கையில் கரைச்சிக்கணுன்னாலும் கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேஷர் வச்சு யூஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அந்த சாதத்தை கட்டி இல்லாமல் கையில் கரைச்சிக்கிறவங்க கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிட்டு நல்லா உடச்சி விட்டு அதுக்கப்புறம் கரைச்சிக்கோங்க. இப்போ நான் மேஷர் வச்சு கரைச்சிருக்கேன். நான் இது கரைச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாட்டம் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் இதோட நீங்கள் ஏதாவது பானை தண்ணி அப்படி இல்லைன்னா நீங்கள் கூலிங்காக ஏதாவது தண்ணி இருந்தால் ஊற்றிக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த முதல் நாள் அந்த ஊற வச்ச கம்மஞ்சோறு தண்ணி இருக்கு, இழுத்த தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டம் கரைச்சிக்கலாம். நம்ம இப்போ கம்மம் கூழ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதோட நம்ம இப்போ பாருங்கள், நான் அதை டம்ளரில் ஊற்றி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இது சாப்பிடும்போது காலையில் இது சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். பசிக்கவே பசிக்காது. ரொம்ப நல்லது. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.